சந்தியா ராகம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ரோமோவில் கதிரை போலீஸ் அதிகாரிங்கெல்லாம் வீட்டுக்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கதிருக்கு எதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியும். பதட்டமாகவே இருக்கிறாங்க நம்ம கதிர். அந்த இடத்துல ஜானகியும் மாயாவும் கார்த்தியை புதைச்சிட்டு எல்லா ஆதாரத்தையும் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயான கொள்ளையில் இருக்கிற சிவராமன் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு தனியாக. அப்போ இந்த நேரத்தில் என்ன மாயாவும் ஜானகியும் எங்கே வராங்க? ஒரு பதட்டமாக வேற வராங்களே, இவங்க இங்கே இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க. மாயாவும் ஜானகியும் ஒரு பக்கமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலே போலீஸ் அதிகாரிங்கெல்லாம் கதிரை அரெஸ்ட் பண்ணணும் வீட்டில் நிற்கிறாங்க. சிவராமன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிங்கெல்லாம் வந்தோடனே, என்ன போலீஸ் அதிகாரிங்கெல்லாம் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரகுராம், நாங்கள் கதிரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னோடனே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே, பசுபதி அவர் பையன் கார்த்தியை காணோம் அப்படின்னு கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் அதிகாரிங்க கதிருக்கு ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் நான் எந்த தப்பும் செய்யலை, யாரோ என் மேலே தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, உங்கள் மேலே சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஜானகி மாயாவும் கதிரை யாரோ வசமாக மாட்டி விட்டுட்டாங்க போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சிட்டு இருக்காங்க. மாயா, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்க, நம்ம கதிரை எப்படியாவது வெளியில் எடுத்துடலாம், நீங்கள் பதட்டப்பட்டு எதையும் காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஜானகிட்ட ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜானகி நம்ம செஞ்ச தப்புக்கு கதிரை அரெஸ்ட் பண்ணுறாங்களே, எப்படி இவனை வெளியில் கொண்டு வரதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, எல்லாம் அந்த பசுபதி வேணும்னே தான் கதிர் மேலே பழியை தூக்கி போட்டிருப்பான், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா ஜானகி சமாதானப்படுத்துகிறாங்க.